அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு தினத்தில் விவசாயத்தை பற்றி பேசுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். எப்படி விவசாயத்தை பற்றி நான் பேசப் போகிறேன் என்றால், பண்டைய தமிழர்கள் 5 நிலங்களாக, அதாவது 5 திணைகளாக பிரித்துள்ளார்கள். எப்படி பிரித்தார்கள் என்பதை பின்வருமாறு நான் சொல்ல போகிறேன். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எப்படி? குறிஞ்சி. முதலில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்களை குறவர் குறத்தியர் என்று அழைத்துள்ளார்கள். குறிஞ்சி என்று ஏன் பெயர் வந்தது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி மலர் அங்கு இருப்பதனால் அதை தழுவி குறிஞ்சி என்று பெயரிடப்பட்டது. அங்கு தேனெடுத்தல், கிழங்கெடுத்தல் போன்ற முக்கிய தொழில்கள் இருந்தாலும் மலைக்கு என்ன வருமோ அதற்கு தகுந்த விவசாயம் செய்துள்ளார்கள். வரகு, திணை, மூங்கில் இது போன்ற விவசாயங்கள் செய்துள்ளார்கள். அடுத்ததாக மலையிலிருந்து இறங்கி அடுத்து காட்டு பகுதிக்கு வரும்போது அது முல்லை நிலமாக மாறுகிறது. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், ஏன்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இங்க முல்லை காடும் காடு சார்ந்த இடமாக இருந்திருக்கு. இங்க ஒரு முக்கிய தொழில் பாத்தீங்கன்னா விவசாயமும் இருந்திருந்தாலும் ஆணிரைகளை மேய்ப்பது மிகவும் முக்கியமான தொழில். அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பது. அவர்களை ஆயர் என்றும் இடையர் இடைச்சியர் என்றும் அழைத்துள்ளார்கள். இங்கு அதாவது அந்த காட்டுக்கு தகுந்த மாதிரி, காட்டாறு தானே இருக்கும், காடு என்றால் ஆறு தானே இருக்கும், அதற்கு தகுந்த விவசாயங்களை செய்துள்ளார்கள். சின்ன சின்னதான் வரகு, திணை, சாமை இது போன்ற விவசாயங்களை செய்துள்ளார்கள். அதே போல் பால் பொருள் இதெல்லாம் விற்பனை செய்துள்ளார். இதெல்லாமே விவசாயத்தை ஒன்றோடு இணைந்த ஒன்றுதானே. அடுத்து மலை, காடு. அடுத்து மருத நிலத்திற்கு வரும்போது அது வயலும் வயல் சார்ந்த இடமாக மாறுகிறது. பார்த்தீர்கள் என்றால் விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்ல போனால் அது மருத நிலம் தான். முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்துதான் அந்த மருத நிலம் செயல்படும். ஏனென்றால் அது வயலும் வயல் சார்ந்த பகுதி. இங்கு பார்த்தீர்கள் என்றால் நெல், கரும்பு, வாழை, பாக்கு போன்ற நிறைய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இங்கு வாழ்பவர்களை உழவர் உழத்தியர் என்று அழைத்துள்ளார்கள். இதுதான் மருத நிலத்தின் சிறப்பு. அடுத்ததாக நெய்தல் நிலத்திற்கு வருகிறோம். அது கடலோர பகுதிகள், கடலும் கடல் சார்ந்த இடமுமாக இருந்துள்ளது. இங்கு முக்கிய தொழிலே உப்பு விளைத்தல் தான் மிகவும் முக்கிய தொழில். இங்கு வாழ்ந்தவர்களை பரதவர்கள் என்று அழைத்துள்ளார்கள். அதே போல் இங்கு உப்பை தாண்டி சில விவசாயம், தென்னை, பனை போன்ற பயிர்களும் பயிரிடப்பட்டுள்ளதாக குறிப்புகள் உள்ளது. இதுபோல் சங்க காலத்தில் தமிழர்கள் மண் வளத்தை அறிந்து அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்றாற்போல் பயிர் செய்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்ற ஒவ்வொரு நிலத்திலும் ஒரே மாதிரியான விவசாயம் செய்யவில்லை. மாறாக நிலத்தின் இயல்பை புரிந்து அதற்கேற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்து செய்தார்கள். இதன் காரணமாக மண் வளமும் பாதுகாக்கப்பட்டது. அதே நேரத்தில் மக்களின் வாழ்வாதாரமும் சிறப்பாக இருந்தது. சங்க காலத்தில் பயிர் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான உழவு கருவிகள், நீர்ப்பாசன முறைகள், விதை தேர்வு போன்றவற்றையும் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள். இயற்கையை பாதிக்காமல் உழவு செய்ததால் மண் தனது வளத்தை இழக்கவில்லை. இதனால் விவசாயம் தலைமுறையாக தொடர்ந்து ஒரு நிலையான தொழிலாக இருந்தது. அதே நேரத்தில் சங்க காலத்தில் விவசாயம் தன்னிறைவு மட்டுமல்ல, பொருளாதார உயர்வுக்கும் காரணமாக இருந்துள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏலம், பட்டம், மிளகு போன்ற விலை உயர்ந்த பயிர்கள் பயிரிடப்பட்டு அவை வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வாணிபத்தின் மூலம் தமிழர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து அவர்கள் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் சங்க காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வேறுபாடு தெரிகிறது. இன்று மண் வளத்தை ஆராயாமல் அதிக லாபம் தரும் ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடுவதால் மண் சோர்வடைகிறது. இயற்கை உரங்களை விடுத்து ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துவதால் விவசாயம் பல இடங்களில் அழிந்து வருகிறது. சங்க காலத்தில் நிலம் மனிதனை காப்பாற்றியது. இன்றைய காலத்தில் மனிதன் நிலத்தை சோர்வடைய செய்கிறான். இது பல இடங்களில் நடக்கின்றது, அனைத்து இடங்களிலும் அல்ல. எனவே சங்ககால தமிழர்கள் போல மண் வளத்தை அறிந்து நிலத்திற்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்து இயற்கையோடு இணைந்த விவசாய முறையை மீண்டும் பின்பற்றினால் விவசாயமும் உயரும், விவசாயியும் வாழ்வான், நாட்டின் பொருளாதாரமும் நிலைத்ததாக மாறும். இதனால் தான் நாம் இன்று செய்ய வேண்டியது ஒன்றுதான். சங்ககால தமிழர்கள் போல மண் வளத்தை அறிந்து நிலத்திற்கு ஏற்ற பயிர்களை தேர்ந்தெடுத்து இயற்கையோடு இணைந்த விவசாயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் விவசாயம் அழிந்தால் விவசாயி மட்டுமல்ல, நம்முடைய உணவு, பொருளாதாரம் மற்றும் எதிர்காலமும் அழியும். மண்ணை காக்கும் விவசாயமே தமிழரின் வாழ்வையும் எதிர்காலத்தையும் காக்கும். நன்றி.